வணக்கம். அது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார், கரூர் விசாரணை தொடர்பாக விஜய் டெல்லி செல்ல இருக்கிறார். நாளைக்கு விசாரணை, சண்டேல இன்னைக்கே போறார் அப்படிங்கிற செய்தி இருக்கும்போது, நேற்றைக்கு தாவேகாவில் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்பட்டது. திடீர்னு ஆன்லைன் மீட்டிங், அஜெண்டாவில் இல்லாததை எடுத்து பேசியிருக்கிறாங்க. அட்டன் பண்ண 120ல் 98 பேர் கூட்டணிக்கு போகலான்னு சொன்னாங்க. அதாவது விஜய் நம்பர் 2வா ஒரு கூட்டணிக்கு போகலாம்னு மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாகவே ஒரு செய்தி பிளான்ட் செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக மறுக்கிற இடத்திற்கு தாவேகாவும் வரலை. இல்லை வந்தால் எடுத்து போமாங்கிற காலுக்கு ஏடிஎம்கே பிஜேபியும் நேற்றைக்கு இதுக்கு ரியாக்ட் பண்ணலை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? தாவேகா சென்ட்ரிக்காக இந்த உரையாடல் எப்படி பார்க்குறீங்க? ஆம், அவருக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. விஜய், தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு அழுத்தம், என்டிஏக்குள்ளே போக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. வெளியிலேருந்து அழுத்தம், பிஜேபி தரப்புலேருந்தும் அவங்க கட்சிக்குள்ளேருந்தும் அழுத்தம் வருது. அவரால் இப்போ எலெக்ஷனை தனியாக நின்று ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பணம் இல்லை கையில். பணம் இருந்தாலும் எடுக்க விட மாட்டாங்க. எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி அஃபேர். தனியாக நின்னார்னா திமுகவில் அண்ணா திமுகவையும் எதிர்க்கணும். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ரெண்டு பேரும் பணத்தை, திமுக கிட்ட பணம் நிறையா இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஏடிஎம்கே கிட்டேயும் ஓரளவு இருக்குது. பிஜேபி பை சான்ஸ் உள்ள கொண்டு வந்தால் ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபி பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய்க்கு வந்து பணம் இருந்தாலும் எடுக்க முடியாது, பணமும் கிடையாது. அவங்கள மேட்ச் பண்ணுற அளவுக்கு பணம் கிடையாது. ரெண்டு மிஷினரி, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டு பேரும் கீனா பார்ப்பாங்க. கண்ட்ரோல்னாலும் தட்ஸ் வில் பி ஒன்லி நாம்கே ஆவாஸ் தான். விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்ப்பான். பிடிச்சவனை தொடமாட்டான், பிடிக்காதவனை தான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்ப்பான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது வந்து அது பணமும் ஒரு பிரச்சனை. வின்னபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு கிரவுண்டுக்கு போகும்போது நாள் நெருங்க பயம் வருது. ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ தான் புரியுது. திமுகவை எதிர்க்கணும்னா அண்ணா திமுகவோட சேரணும், அண்ணா திமுக எதிர்க்கணும்னா திமுகவோட சேரணுன்ற கிரவுண்ட் ரியாலிட்டி நாள் நெருங்க தான் அவங்களுக்கு உரைக்க ஆரம்பிக்குது. அதனால் உள்ளேருந்தும் அழுத்தம் அதிகமாக வருது. இது வந்து வெறும் பிளான்டட் நியூஸ்னு மட்டும் சொல்ல முடியாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நடைமுறை என்னென்னு தாவேக்கால் இருக்கக்கூடியவங்களுக்கு, அடுத்த தடவை ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவனுக்கு, கிரவுண்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு கூட்டணி இல்லைன்னா தற்கொலைக்கு சமன்றது தெரிய ஆரம்பிக்குது. விஜய்க்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கட்சிக்காரனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அழுத்தம் அதிகமாகுது. அப்போ ஆரின் அதர்வேர்ட்ஸ் வழக்கமாக இந்த மாதிரியான செய்திகள், ஹேஷியங்கள் என்டிஏ அழைத்ததுனாலேயோ, அதாவது பிஜேபி கூப்பிட்டுருப்பாங்க, ஏடிஎம்கே கூப்பிட்டுருப்பாங்கன்னு வரும். இந்த முறை தாவேகா சைட்லேருந்து இதை சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? பிளான்ட்ங்கிற வார்த்தையை நான் வித்ட்ரா பண்ணிட்டு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்ஷன் அதை வைக்கலாமா? யூ ஆர் ரைட். தாவேகா தரப்புல ஒன்றும் பண்ண தேவையில்லை. தட்ஸ் அ ஸ்கூல் ஆஃப் தாட். அது பிளான்ட்டும் பண்ணுறாங்க, பட் அது உண்மையும் கூட. இந்த முறை தாவேகா தரப்பிலிருந்து அந்த செய்தி அப்சல்யூட்லி கான்ஷியஸாக கசிய விடப்படுகிறது. ஏன்னா அவன் தான் கிரவுண்டில் நிற்கிறான். கிரவுண்டில் நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறது அவன். விஜய் வரும்போது அந்த கூட்டம் நடத்த நினைக்கிற யூஃபோரியா இப்போ இன்னைக்கு கிரவுண்டில் இல்லை. நீ வந்து 1000 பேசிட்டு போய்டும். எங்கள் களத்தில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஃபேஸ் பண்ணணும்னா அது முதல்ல முடியாத காரியம். ரெண்டாவது பணம் கிடையாது, எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? போட்டி போடுறதுக்கு ஆள் வர மாட்டான். 234 தொகுதிக்கு அவருக்கு தனியாக நின்னா போட்டி போட ஆள் கிடையாது. ஆள் கிடையாதுன்னா அதோட அர்த்தம் திறமையான ஆளுங்க, வல்லமை மிக்க ஆளுங்க, திறமைனா வித்தின் கோட் சமதான பேத தண்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய சமதான பேத தண்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆட்கள் கிடையாது. இது அவங்களுக்கு அறிவுள்ள தாவேகாரனுக்கு தெரியுது, கிரவுண்டு தெரிஞ்சவனுக்கு தெரியுது. அப்போ அவன் ப்ரெஷர் போடுறான். நீ என்னை நிற்க சொல்கிற, நான் போய் நின்னா இவ்வளோ பணம் செலவு, சரி இவ்வளோ பணத்தை கூட நான் செலவு பண்ணுறேன். அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்போம். ரெண்டாவது, அவ்வளோ தூரம் ரெண்டு பேர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கின்னு ஜெயிக்க முடியாது. அப்போ எதுக்கு நான் பணத்தை செலவு பண்ணேன்? மூணாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கான்ஷியஸாக 60 பேருக்கு மட்டும்தான் லிஸ்ட்டை தயார் பண்ணார். ஏன் 234 பண்ணல? இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் ஆன்லைனில் வாங்கினார்கள், எவ்வளவு சப்மிட் பண்ணப்பட்டதுங்கிற லிஸ்ட்டை ஓப்பனாக அவங்க சொல்லலை. 60 பேருக்கு தான் அவர் லிஸ்ட்டு எடுத்திருக்காரு நேர்காணல். அப்போ என்னென்னா 60 தான் கண்டெஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அது கூட்டணிலையா தனியாக நின்னான்றது தான் கேள்வி. நீ தனியாக நின்னாலும், தனியாக நின்னா 60 பேர் நின்னால் கூட 234 இல்லாமல் 60னா 1/4 நின்னால் கூட உனக்கு கிரவுண்டுக்கு போக முடியாது. கிரவுண்டுக்கு போகவே முடியாது. ரெண்டு பேரும் எதிர்க்க வந்து கச்சை கட்டிட்டு நிற்பாங்க. ரெண்டு பேரும் அசகாய சூரர்கள். அவங்கள எதிர்கொள்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. சிம்பிள் ட்ரூத், வெரி சிம்பிள் ட்ரூத், பிளைன் ட்ரூத். திமுகவை எதிர்க்கணும்னா அண்ணா திமுக இணையணும், அண்ணா திமுக எதிர்க்கணும்னா திமுக இணையணும். மூப்பனார் சரியான வார்த்தை. விஜயகாந்த் அந்த தப்பை ஜெயலலிதாவோட சேர்ந்து கருணாநிதி எழுத்தவர் 16 கருணாநிதியோட சேர்ந்து ஜெயலலிதாவை எடுத்து தமிழ்நாடு அரசியல் தலைகீழ போயிருக்கும். ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை கிடச்சிருக்கும். அவர் இதை செய்யலை. இன்றைக்கி கட்சி சின்ன பின்னமாய் நடுத்தரில் நிற்குது. ஸோ இந்த உண்மை நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்குது.
ஆனால் அது எதுக்கு அவர் கூட்டினாரு? பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ போகணும் விரும்பும்போது அதை மீறி அவரால் போக முடியுமா? அப்படி போனார்னா அது சூசைடு. சரி போனால் என்ன? போனாலும் சூசைடு. திஸ் இஸ் பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில், ஃப்ரையிங் பான் டு ஃபயர். டீப் சி அண்ட் டெவில் ஆழ்கடலாக மாட்டின்னு சாவுறதா, பிசாசுக்கிட்ட மாட்டின்னு சாவுறதான்றது தான். இதுதான் அவரோட சாய்ஸ், ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னுவாங்க. கொள்கை இல்லாத அரசியல் எங்கே வந்து நிற்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லைன்னா ஒருவேளை இதை நேற்றைக்கு தாவேகா தரப்பிலிருந்து இவ்வளவு அதில் இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ்னால தான் நமக்கு அந்த சந்தேகம் வருது. அவங்களா சொல்லியிருக்க முடியுமா? எவ்வளோ பேர் வந்தாங்க, அட்டண்டன்ஸ் எவ்வளோ, அட்டண்டன்ஸில் ஓட்டிங்க்கு எவ்வளோ, எஸ் சொன்னது எவ்வளோ, நோ சொன்னது எவ்வளோங்கிறதுனால. அப்போ ஏதோ ஒரு வகையில் இதற்கு கேடர்ஸை தயார்படுத்துகிற இடத்திற்கும் நகர்றாங்களா? நாளைக்கு இது வந்து மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பங்கிறதுனால நான் எடுத்தேன்னு அந்த இதை ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு இடத்துக்கு வராங்களா? மேபி அதுவும் இருக்கலாம். அல்லது இது எல்லாமே ஒரு நாடகமாக கூட நடத்தலாம். வேற அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை திசை திருப்பறதுக்கும், இல்லை உண்மையிலேயே அவர் மீது அழுத்தம் அதிகமாக இருக்குன்றாங்க, அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமலும் கூட அவர் இதை செய்யலாம். ஆமாம், எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ரெண்டாவது, முடிவு எடுக்க முடியல, அழுத்தம் அதிகமாக இருக்குது, ரெண்டு பக்கமும் அழுத்தமாக இருக்குது. கேடர்ஸ் ஒரு தரப்பு போகணுன்றான், ஒரு தரப்பு போக வேணான்றான். ஆஃபீஸ் பேரர்ஸ் பெரும்பாலானவங்க போகணுன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடிப்படையான விஷயங்கள் புரியாமல் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ தான் அதோட எலெக்ஷன் நெருங்கும் போது அது கடிக்க ஆரம்பிக்குது. எலெக்ஷன் இல்லைன்னா அப்படியே வாயில் வந்தது பேசிட்டு கடந்து போயிருக்கலாம். இனிமேல் அது முடியாது. யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன். அப்போ சரியாக வந்து மாட்டிக்கிறாரு. அந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் திமுக. கொஞ்சம் கர்ணம் தப்புனா அந்த பக்கமும் மாறணும், இந்த பக்கமும் மாறணும். ஸோ எலெக்ஷன் நெருங்கி வந்ததால் அவருடைய ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்படி வேணால் போகலாம். இன்றைக்கி இந்த நிமிஷம் மார்ச் 14ஆம் தேதி பகல் 11 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்த டிசிஷனும் அவர் எடுக்கல. அவர் என்ன எடுப்பார்னு நமக்கு தெரியாது. அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன டிசிஷன் விஜய் எடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அது விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவர் சூழ்நிலை கைதியாக என்று மாறி இருக்கிறார். பட் ஒன்று மட்டும் பிஜேபி தரப்பிலிருந்து மிக மிக அதிக அளவில் அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ், பட் தீஸ் ஆர் ஸ்ட்ராங் ரூமர்ஸ். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களே இதை சொல்கிறாங்க. நேற்று அமித்ஷா அவர்கள் விஜயுடன் நேரடியாக தொலைபேசியில் பேசியதாக சொல்லுகிறார்கள். பேசியதாகவும் அமித்ஷாவுடைய தூதர்கள் இருவர் அவரை வந்து சந்தித்ததாகவும், சென்னையில் நேற்று இரவு சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. வெல், தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ். ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், ரெண்டு பேருக்கும் பழக்கமானவங்கன்னு ஒரு விஷயமும் பேசப்படுது. அதான் இது வந்து அமித்ஷாவே விஜய் கிட்ட ஃபோனில் பேசினார். அதுக்கு பிறகு அமித்ஷாவோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ரெண்டு பேர் வந்து விஜயை பார்த்தாங்கன்றாங்க. தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்டட்லி. ஆனால் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ். தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ராங் ரூமர்ஸ். ஒரு சைடு தான் சொல்லியிருக்காங்க, இன்னொரு சைடு அது சொல்லல. தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ராங் ரூமர்ஸ். பட் எலெக்ஷன் டைமில் இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணவும் முடியாது, இக்னோர் பண்ணவும் முடியாது. இட் குட் பி எனிபடிஸ் கேம். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கான அந்த ஸ்பேஸில் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் பிஜேபி உள்ளே வரணும். ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் டிஎம்கே திரும்ப வருவது என்பது 29 அது காங்கிரஸ்க்கான டேலியை உயர்த்தலாம். இது வேண்டான்னு நினைக்கிறதுனால டிஎம்கேவை டீத்ரோன் பண்ணணும், ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும்ங்கிறது அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டியாக பிஜேபிக்கு இருக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, பவர் ஷேர் இல்லை சீட்டு பிஜேபியினுடைய கோட்டாலேருந்து அங்கே கொடுக்க போகிறது இல்லை, கொடுக்க வேண்டியது ஏடிஎம்கே. அப்போ இபிஎஸ் அவர்கள் அதை விரும்புகிறார். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அவர் பிளைனாக இருக்கிறாரு. அத்தனையும் கற்பனைங்க, நான் எதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்குறாரு. ஏடிஎம்கேவோட ஒருவேளை நம்ம போனப்போ வரலங்கிறதுக்கான விஷயமா அது இருக்கலாம். ஏபிஎஸ்க்கு இதில் பெரிய அளவில் ஆர்வம் இல்லைன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அத்தனையும் பிஜேபி செய்கிற முயற்சி. உள்ளே வந்தார்னா நம்பர்ஸ் என்ன, எவ்வளோக்கு அவர் ஒத்துப்பார், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இட்ஸ் நம்பர்ஸ் கேம். அப்படி பார்க்கும்போது எடப்பாடிக்கு விஜய் உள்ளே வரதால் 50-60 தொகுதி போகுதுன்னா, அவர் பிஜேபிக்கும் 50 தொகுதி அவங்க கூட்டணிக்கு சேர்ந்து ஒதுக்குனா மிச்சம் இருக்குது எவ்வளோ? இதில் பாமகக்கு அவர் ஒதுக்கணும். இப்போ ஹார்ட்லி 100லேருந்து 110 சீட்டு தான் ஏடிஎம்கே நிற்க முடியும். அப்படி நின்னாங்கன்னா திமுக வந்து பாஞ்சு கொதறிடும். அதை இவங்க அது கூட்டணி ஆட்சி, பிஜேபி ஆட்சின்னு இவங்க பாலிடிக்ஸை பண்ணிவிடுவாங்க. ஸோ எடப்பாடி வில் பி இன் சூப். அதனால் இந்த நேரத்தில் முதல்ல வந்திருந்தால் ஓகே. இப்போ 11th ஹவரில் விஜய் உள்ளே வரதை எடப்பாடி விரும்பலை. பட் பால் இஸ் இன் அமித்ஷாஸ் கோர்ட். டிசைட் பண்ணுறது அமித்ஷா தான். பால் இஸ் இன் விஜய்ஸ் கோர்ட். பட் சூத்திரதாரி அமித்ஷா தான். அதாவது இதுக்கு அர்த்தம் உள்ளே கொண்டு வர முயற்சியை பிஜேபி செய்யும், சீட்டு ஏடிஎம்கே கோட்டாலிருந்து கொடுக்கும். ஆமாம், அது வழக்கம் போல் அது சின்ன கட்சிகளை பெரிய கட்சிகள் விழுங்குன்றாங்கல்ல, அதுதான் நடக்குது. கூட்டினூறுவேன் நீ தான் சீட்டை கொடுக்கணுன்றாங்க. எடப்பாடி எந்த அளவுக்கு ஒத்துப்பாருன்னு தெரியல. எடப்பாடி ஒத்துக்கலைன்னா மகன் கொலாப்ஸ், பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆகிடும். 200 சீட்டு திமுக ஜெயிக்கிறதுல போய் முடியும். ஆகவே அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இன்றைக்கி இருக்குது. இந்த 3-4 டேஸில் முடிவுக்கு வந்து ஆகணும் எல்லாமே. இந்த அன்சர்டனிட்டி நீண்ட நாள் தொடர முடியாது. விஜய் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிரச்சனையே விஜய்க்கே தெரியுமான்னு நமக்கு தெரியலன்றதும். இவ்வளோ தூரம் இந்த பேச்செல்லாம் எதுக்கு அலோவ் பண்ணணும்?
உங்களுக்கு அவ்வளோ ஸ்போக்ஸ் பர்சன், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும் போட்டிருக்கீங்க. இன்னமும் சொல்ல போனால் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அதிக ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஒன் லைனில் அஃபிஷியலாக உங்களால் இதை இல்லைன்னு போயிருக்க முடியுமே. முடியல. கடந்த காலத்தில் ஏறத்தாழ 90 சீட்டு வரைக்கும் ஏடிஎம் கிட்ட பேசிட்டாங்கன்னு போடும்போது புஷி ஆனந்த் ஒரு நீண்ட மறுபறிக்கை கொடுத்தாரு ஒரு 1.5 years பேக். இப்போ இந்த இடம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம பேசிய போது வரல அப்போ அவங்க வச்ச டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு ஓப்பா இல்லை. இப்போ அவங்கள ஒரு லாங் ரன்னுக்கு வெயிட் பண்ண வச்சு நம்ம சொல்கிற டேர்ம்ஸ்க்கு வரணும். அண்ட் ஹூஸ் டேர்ம் தே ஆர் ஜாயினிங் ஏடிஎம்கே இல்லை அலைன்ஸுங்கிறதுல எடப்பாடி கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காரா? ஏன்னா அவங்க சொல்கிற பவர் ஷேர் ஏற்றுக்க போகிறது இல்லை. துணை முதலமைச்சர் சொந்த கட்சியிலேயே கொடுக்குற அளவுக்கு அவர் அதுக்கே விரும்பாதவர் எப்படி கொடுப்பாருங்கிறது இருக்குது. அப்போ விஜய் சொல்கிற எந்த கண்டிஷனையுமே ஒத்துக்காமல் உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு தயார்னா ரெடின்னு ஒரு இடத்துக்கு எடப்பாடியை புஷ் பண்ணுறாரா டிவிக்கேவை? நம்ம இதை அப்படி பார்க்கலாமா? இல்லை, அவருக்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரியல. வாட் ஐ ஹர்ட் வாஸ் அவருக்கு ஒன்றும் இதில் பெரிய விருப்பம் இல்லைன்றாங்க. விஜய் வரதில் எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. 11th ஹவரில் முதல்ல வந்திருக்கணும். இப்போ வந்தால் இப்போ இருக்க கால்குலேஷன் அடி வாங்கணும். ஏற்கனவே சீட் ஷேரில் ஒரு பெரிய ஸ்டேல்மேட் இருக்குது. நம்பர்ஸ் கேமில் இப்போ திடீர்னு உள்ளே வரதால் அது இன்னும் டிஸ்டர்ப் ஆகணும்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு வாய்ஸ் குறைவு. இது எல்லாத்தையும் பண்ணுறது அமித்ஷா. ஸோ அமித்ஷா பண்ணுறதால ஏடிஎம்கேக்கு பெரிய அளவில் வாய்ஸ் இல்லை. பட் லெஃப்ட் இட் டு ஹிம்செல்ஃப் இப்போ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் தான் முடிவெடுக்க வேண்டியது இறுதி கட்டம்னு ஒரு நிலை உருவாகுமே. ஆனால் அவர் கண்டிப்பாக விஜய்க்காக இறங்கிலாம் போக மாட்டார். வந்தால் வரட்டும், பட் மினிமம் சீட்ஸ் தான் 30 சீட்டு அந்த மாதிரி தான் போகுமே ஒழிய 50-60க்குலாம் அவர் கொடுக்க மாட்டார். வேறு யார் தான் நம்பர்ஸ் அவங்க 50 கொடுத்தா பிஜேபிக்கு 50 கொடுத்துட்டு பாமகவையும் கொடுத்துட்டு 100 சீட்டுக்கு மேலே அதிமுக நிற்க முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாலே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி டிஎம்கே வில் கோ டு த டவுன்ஸ். வித்துட்டான் தமிழ்நாட்டை, கூட்டணி ஆட்சி, பாசிச பாஜக உள்ளே வந்துச்சுன்னு ஹேமர் அண்ட் டாங் பண்ணிவிடுவாங்க. விஜயும் அவங்க பிஜேபியினுடைய ப்ராக்சிங்கிற இடத்துக்கு எல்லாமே டெல்லி தான் முடிவு பண்ணுதுன்னு அவங்க நரேட்டிவை கொண்டு போயிடுவாங்க. நரேட்டிவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தே ஹேவ் வெல் பிளான்டு மிஷினரி அண்ட் மீடியா. எஸ், அதெல்லாம் அவங்க கையில் இருக்குது. அந்த வேலையை அவங்க அழகாக செய்வாங்க. அந்த நரேட்டிவ் விஜயோட பாலிடிக்ஸ் கிளாரிட்டி இல்லாத பாலிடிக்ஸாக இருந்ததால் இந்த சிக்கல் இது வரக்கூடாது. இந்த பேச்சே வரக்கூடாது. இல்லை, பிஜேபியோட பேசுகிறாங்கன்ற பேச்சே வரக்கூடாதுல்ல. நாளைக்கு நாங்கள் பேசலைன்னு புழுவலாம், நாங்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு புழுவலாம். ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு குழந்தை கேட்டால் கூட தெரியுது. ஊரில் இருக்கவங்க எல்லாம் பேசுகிறான். ஏன் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் மறுப்பு வரல? நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் அதிகாரப்பூர்வமாக மறுக்க சொல்லி தான் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் பேசுகிறது. வேணா அது இல்லைன்னு சொல்லுன்றாங்க. ஏன் அவர் சொல்ல மாட்டேன்றார் விஜய்? எலெக்ஷன் டைமில் ரூமர்ஸ் வருங்க. ஆனால் ஃபண்டமெண்டல்ஸே கீழே போகிற மாதிரியான ரூமர்ஸ் வந்தது கிடையாது. அப்படி வருதுன்னா அது கட்சி ரொம்ப 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 பலவீனமான ஒரு கட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். பலவீனம் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. இல்லை கான்சியஸாக அவங்க கையை மீறி போகிறதுனால அதை அவங்களையும் மீறி வெளிப்படுது அப்படிங்கிறது வரலாம். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸில் தான் பேசுகிறோம். ஒருவேளை என்டிஏக்குள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு அந்த லீடர்ஷிப் பார்ட்டிஸ் இதில் நம்பர் 2 கொடுப்பாங்களா 3 கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே 11% வாங்கி பிஜேபி இருக்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி தென் டிவிக்கேவா எங்கே பொசிஷன் பண்ணுவாங்கன்னு ஒரு பிரைமரி எல்லாம் பண்ணிப்பாங்க. அப்போது 2ல் கூட பொசிஷன் பண்ணிப்பாங்க. சரி, அந்த டிசிஷன் அவர் எடுத்துட்டாருன்னா மற்றதெல்லாம் ஃபால் இன் லைன், சீட்டு கட்டு மாதிரி ஃபால் இன் லைன் ஆகிடும். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எங்கே உட்காருவார், முன்னால் உட்காருவாரா பின்னால் உட்காருவாரா? நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிரிக்கும் போது கேட்குறேன். இல்லை, அது ஒரு டீசன்ட் சீட்ஸை கொடுப்பாங்க. இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன் பிரின்சிபல் போகிறது தான் சிக்கலே ஒழிய நம்பர்ஸ் பிரச்சனை கிடையாது. அவருக்கு ஒரு ஃபேஸ் சேவர் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 90 சீட்டோ 30 சீட்டோ எல்லாம் ஒன்று தான். 30 நீ கன்வின்ஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட. போனதை முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். 90க்கு கன்வின்ஸ் பண்ணுறதால 30 கன்வின்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் 2 ஒன்று தான். ஸோ இன் பிரின்சிபல் வெதர் இஸ் அ டேக்கன் அ ஸ்டாண்ட் ஆர் நாட்ன்றது நமக்கு தெரியல. அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்துட்டாருன்னா மற்றதெல்லாம் சீட்டு கட்டு மாதிரி வில் ஃபால் இன் லைன். தட் ஒன்ட் பி a பிக் ப்ராப்ளம். ஏன்னா ஆப்வியஸாக எலெக்ஷன் அப்படின்னும் போது ஃப்ரீ ஃபார் ஆல்னு போயிட்ட போது எல்லோரும் எல்லா விதமான அஸ்திரங்களையும் பயணிக்க போகிறாங்க. கடந்த காலத்தில் அப்படி பேசுனீங்களேன்னு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. மாரலி நீங்கள் அப்படி ஒரு லைன் எடுத்தீங்கன்னா பாலிடிக்ஸில் அதுக்கு வேலை இல்லை. அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் அதிமுகவே பாஜகவே பெரிய அளவுக்கு திமுக விமர்சித்த அளவுக்கு விமர்சிக்கலை. அவர் பொது எதிரியை வீழ்த்துன்னு ஒரு ஃபேஸை அவர் எடுத்துகிட்டு கூட போகலாம். அதுக்கான இடமா போகும். இப்போ இந்த இடம் சார் டிஎம்கே தரப்பில் இது போனால் நல்லதுன்னு பார்ப்பாங்களா இல்லை தனியார் பார்ப்பாங்களா? ரேட்டில்டு அவங்க வெளியில் 1000 போஸ்டரிங் பண்ணாலும் டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டத்தோட பிஹேவியரை பார்த்தாலே தெரியுது. இன்கேஸ் விஜய் என்டிஏக்கு போனாருன்னா டிஎம்கே வில் பி ஷேட்டர்டு. எஸ்பெஷலி டிஎம்கே அலைன்ஸ் வில் பி ரேட்டில்டு, டிஎம்கே வில் பி ஷேட்டர்டு. அவங்களுக்கு தெரியும் அது 2+2 இங்கே 4 இல்லை 5 கூட ஆகும். லாஸ்ட் டைம் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா இல்லாமலே அவங்களால முண்டி தான் ஜெயிக்க வேண்டியது. முதல்ல 6 மணி நேரம் ரிசல்ட் வேறு மாதிரி வந்தது. ஆகவே போகிறது சரி தப்புன்றது ஒரு ஆங்கிள்.
அது தனியாக வச்சுக்கோங்க. இன் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஆன் த எலெக்ஷன்ஸ் இஃப் விஜய் கோஸ் டு என்டிஏன்றது there will be a regime சேஞ்ச். ஆட்சி மாற்றம் உறுதி. திமுக கடுமையான தோல்வியை கூட சந்திக்கலாம். அதனால் அதிலெல்லாம் எந்த சந்தேகம், இட் இஸ் நம்பர்ஸ் கேம். ஏன்னா மோர் தென் கெமிஸ்ட்ரி அந்த இடத்துல அரித்மெட்டிக்ஸே லீட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்சல்யூட்லி. இஃப் ஐம் நாட் ராங் 2011 ஒரே மேடையை ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் பகிர்ந்துக்கல. அவங்க தான் முதலமைச்சர்னு அவர் பேசலை. அவங்க அந்த 41 சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இது ரொம்ப இழுத்துட்டு போச்சுன்னு முதற்கட்ட வேட்பாளரை கூட வெளியிட்டதா ஒரு நினைவு இருக்குது. ஸோ அதுக்கு பிறகும் அன்னைக்கு அப்படி பார்த்தா 2 லீடர்ஸும் ஒரு கெஸ்டரை கூட காட்டிக்காமலே 2011 ரெஜிம் சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அரித்மெட்டிக்கலி அது ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக அதெல்லாம் நடக்கும். ஒரே மேடையில் எடப்பாடியும் விஜயும் வரமாட்டாங்க. அவர் அங்கே இருப்பார், இவர் இங்கே இருப்பார். இவ்வளவும் நடக்கும். மோடி மேடையில் மட்டும் எல்லோரும் இருப்பாங்க. பட் தட் வில் பி வெரி வெரி இவ்வளோ பேசிட்டு விஜய் வந்து மோடியோட மேடையில் போகிறாருன்னா ஒன் சைடு வந்து டிசாஸ்டர் இருக்கும். பட் அனதர் சைடு எவ்வளோ தான் ஓட்டு கீழே போனாலும் நாட் லெஸ் than 10% ஆஃப் விஜய்ஸ் ஓட்ஸ் வில் பி ஃபெல்ஃபுல் டு என்டிஏ. அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. விஜய் என்டிஏக்கு போனால் எண்ட் ரிசல்ட் என்னென்னா போன உடனேயே டிஎம்கே வில் பி ரேட்டல்டு. ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா விஜய் என்கிற அந்த பர்சனாலிட்டிக்கு, அதாவது அவங்க என்னவா பார்த்துருக்காங்களோ அதனால் நான் ஓட்டு போடுறேன். நீங்கள் சமீபத்தில் வேறு நேர்காணலில் கூட சொன்னீங்க, ஆனாப்பட்ட திமுகலே கவர்னன்ஸ் கொடுக்க முடியல சார், விஜய்க்கு எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படி ஒருத்தர் சொன்னதை கேட்டீங்க. அந்த தாட்டில் இருந்து பார்க்குறவங்க அகைன் அந்த ஓட்ஸ் விஜய் விட்டு போக போகிறது இல்லை இந்த முடிவுனால. போவாது. அவர் அதை எங்க போனாலும் அந்த ஓட்டை அவர் அலோகேட் பண்ண முடியும். ஒரு 10% ஓட்டு இருக்கு. தட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கே அலையன்ஸ். விஜய் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அவரோட வாக்குகளில் இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மாற மாட்டாங்க. மைனாரிட்டிஸ் போயிடுவாங்க. கண்டிப்பாக மைனாரிட்டிஸில் 90% விஜய் என்டிஏவோட போனார்னா அவங்க திமுக பக்கம் போயிடுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு வந்து விஜய்க்கு ஒன்றும் இல்லைன்ற சூழலை ஏற்படுத்தாது. அதர் தேன் அவரோட மைனாரிட்டிஸ் நான் மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படியே வில் பி இன்டாக்ட். நீங்கள் டிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி வந்து ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிறாங்க. ஓவர் க்ரௌடட் வாகனம் ஓவர் க்ரௌட் ஆச்சுன்னா அச்சாணி முறிஞ்சிடும். அதான் நடக்கும். இயற்கை விதி அது. ஸோ இவர் இந்த மாதிரி போகும்பொழுது வந்து மெயின் ரிசல்ட் என்னன்னு தான் பார்ப்பாங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸில் அன்றைக்கி இப்படி சொன்னி இன்றைக்கி அப்படி சொன்னீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே தான் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. அதாவது எதிர்த்தரப்பு சந்தர்ப்பவாதமும் ஆளுங்கட்சி அதாவது சம்மந்தப்பட்டவங்க சாணக்கியத்தனம்பாங்க. அது மாற்றி மாற்றி லேபிள்ஸ் கொடுத்துக்கிறது தானே அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். இப்போ விஜய் அவர்கள் உள்ளே போகிறார் அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா ஒரே குரலுக்கு வந்துடுவாங்க. திமுகவை அகற்றுவதற்கு, ஆட்சியிலிருந்து அகற்றுவதுங்கிற ஒன் வாய்ஸ்க்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கான்ஷியஸாக பவர் ஷேரை பற்றி இந்த எலெக்ஷனுக்கு பேசாமல் தாங்க இந்த கூட்டணி போகும்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? என்டிஏ பேசாமலே பவர் ஷேருங்கிற வார்த்தையே எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. என்டிஏன்னு சொல்லுவாங்க, பட் பவர் ஷேர்னு பேச மாட்டாங்க. பட் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக பவர் ஷேர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. இட் வில் பி அன் என்டிஏ. நிற்கக்கூடிய சீட்ஸை வச்சு நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாங்கிற நிற்கக்கூடிய சீட்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். 2001 அந்த 142 நாள் நெருங்க எப்படி வந்துடும்னா ஈவன் ஏடிஎம்கே கூட நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க எடப்பாடி கூட இன்னும் 4-5 நாள் போச்சுன்னா நமக்குள்ள கிவ் அண்ட் டேக் இருந்து ஜெயிக்கிறத பார்க்கணுமா, திமுக வீட்டுக்கு அனுப்புறதை பார்க்கணுமா, இல்லை நம்ம சண்டையில் மூழ்கி டிஎம்கேக்கு இன்னொரு டேர்மை என்ஷூர் பண்ணுமான்ற ஷார்ப் கொஸ்டின் வந்துடும். அந்த கொஸ்டினுக்கு பதில் கடினம். அவர் 2021 டிடிவியை சேர்த்துக்கோன்னு சொன்னப்போ எடப்பாடி சேர்த்துக்காததோட விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறார். ஆனால் இன்னொரு தடவை பிஜேபி சொல்கிறத தட்டி கழிக்கிற எண்ணத்தில் அவர் இருக்க மாட்டார். ஐ வாஸ் டோல்ட் ஈவன் எடப்பாடி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ கோலிஷன் கவர்மெண்ட். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் அதை சொல்ல மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. ஸோ விஜய் உள்ளே வந்துட்டாருன்னா சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் ஃபார் தட் அலையன்ஸ் வில் பி வெரி 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 ஹியூஜ். அந்த ப்ராசஸ் வந்துருச்சுன்னா வந்துடும். ரெண்டாவது என்னென்னா சீட் ஷேரிங்கை பற்றி இப்போ பெருசாக கவலைப்படாத மனசும் வந்துடும். அதனால தான் இன்னும் 1 வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் குரூஷியல். நெக்ஸ்ட் வீக் மிடில் ஆர் எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் வில் ஹேவ் எலெக்ஷன் ஷெட்யூல். எலெக்ஷன் ஷெட்யூல் வந்த பிறகு தான் எல்லா விதமான அலையன்சஸுமே ஒரு ஃபார்மலைஸ் ஆகும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஏன்னா ஒரு தரப்பு பண்ணதுங்கிறதுக்காக இன்னொரு தரப்பு நீங்கள் பண்ணி புஷ் பண்ண முடியாது. தே ஹேவ் தேர் ஓன் பிளான்ஸ் ஆக்சுவலி. கரெக்ட். இவங்க வெறும் கட்சி கூட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிஎம் ஹோம் மினிஸ்டர் வரும்போது அலைன்ஸ் கூட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இதில் விஜய் தரப்புக்கு இருக்கக்கூடியது ஏன்னா ஏடிஎம்கே கடந்த காலத்தில் கொயலேஷனாக ஜெயித்த பிறகு அது முழுக்க எங்களுடைய இதுன்னு ஓன் பண்ணியிருக்கிறாங்க. 91 வெற்றிக்கு பிறகு இது ஒன்றும் ராஜீவ் ரத்தத்தால் விளைந்ததல்ல அப்படிங்கிற விஷயத்தை மேயர் ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. 2011 விஜயகாந்த் அவர்களையும் வெற்றிக்கு பிறகு டிஸ்ஓன் பண்ணி அந்த கட்சியும் அதற்கு பிறகு எம்எல்ஏஸாக ஜெயிச்சவங்களை கரைக்கக்கூடிய வேலையை செய்தார்கள்.
அந்த இடம் விஜய்க்கு வராதா, அதை நம்ம கவனமாக கையாளணும்னு சில சீனியர் லீடர் சொல்வதாக. அதெல்லாம் இப்போ அவர் கவனத்தில் இல்லை. அதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும், அல்லது தெரியலன்னா அவருக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஜெயிச்சு போகிறாங்கன்னா, ஏடிஎம்கேவோட போகிறாரு, ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிக்கிறான்னா 10 பேர் அந்த பக்கம் 5 பேர் போனால் ஆச்சரியம் கிடையாது. அதனால தானே விஜயகாந்த் 16 திமுகவோட போக மாட்டேன்னு எடுத்து முடிவுக்கிறதுக்கும் ஒரு காரணம். அந்தம்மா 41 சீட்டு கொடுத்து 29 ஜெயிச்சோம், 7 பேரை உருவின்னு போனாங்க. அந்தம்மா இவர் 55 சீட்டு கொடுத்து நம்ம 30 சீட்டு ஜெயிக்கணும்னா 10லேருந்து 20 பேரை யூஸ் பண்ணி போடுவார். 2 பேரும் ஒன்று தான் அடிப்படையில் அப்படின்ற முடிவுக்கு தான் அவர் வந்துட்டார். அவருக்கு அந்த புரிதல் இருந்தது. விஜயகாந்த் அந்த புரிதல்லாம் இருக்க மாதிரி தெரியலங்க. அவர் தன்னை ஒரு சிஎம்மாகவே கற்பனை பண்ணிட்டு இருக்கார், வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் இப்போதைக்கு விஜய்க்கும் இப்போதைக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அதாவது இப்போதைக்கு கோச்சிங் இருக்குமான்றதை பற்றியெல்லாம் இப்போ கவலைப்பட வேண்டிய நேரமும் இல்லை, அவசியமும் இல்லை. அடிப்படையே ஆடுது. இப்போ இருக்கக்கூடிய டைலமா 234 ஒரு ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம போக போகிறோமா, 10 எம்எல்ஏக்களை கையில் வச்சு நம்ம பேச போகிறோமா, எது நெகோசியேஷன் டேபிளில் நமக்கு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குங்கிறதா அவருக்கான பதில். ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இந்த சூழலில் மேபி ஏன்னா பல தியரிஸ் ஃப்ளோட் ஆகப்படுகிறது, விஜய் போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, என் மாதம் உங்களுக்கு மைனாரிட்டிஸ் வரும்பொழுது டிஎம்கே ஸ்கிராப் த்ரூ பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணி 2011 ரெப்புடேஷன் கூட போகலாம், அதிகாரப்பூர்வ எதிர்க்க அந்தஸ்தை கூட திமுக இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியும் ஃப்ளோட் பண்ணப்படுது. மூன்றாவது, யாருக்கும் மெஜாரிட்டி, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இல்லாத ஒரு இது வர வாய்ப்பு இருக்குன்னு. இந்த மூணாவது இதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஒரு பொறுப்பு கவர்னரை போட்டிருக்கிறதா பாஜக. வித்யாசாகரா ஒரு ப்ளே பண்ணார் இல்லை, அஃப்கோர்ஸ் அது சசிகலாமையார் பதவியேற்புக்கு இல்லாமல் போனார். பட் அந்த மாதிரியான இது வரும்போது கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கட்டும், எண்ணிக்கையை பொறுத்து பார்த்துக்கலான்னு பொறுப்பு கவர்னர் போட்டதில் வேறு எதுவும் இருக்குன்னு நம்ம யோசிக்கலாமா? அப்படி ஒரு பொறுப்பு கவர்னர் இஸ் அ சீரியஸ் மூவ். பொறுப்பு கவர்னர் இஸ் அ சீரியஸ் மூவ். கண்டிப்பாக கவர்னர் இருந்தால் தான் நீ சண்டை போடுவேன். உங்களுக்கு ரன்னிங் பேட்டில் வித் கவர்னர் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ். நீ கவர்னர் இருந்தால் தானே சண்டை போடுவேன். கவர்னரே இல்லை, இப்போ யாரோட சண்டை போடுவேன்? நீ போய் நீங்கள் போய் நின்னீங்கன்னா கவர்னர் ட்ரிவாண்டத்தில் இருப்பார். ட்ரிவாண்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டார். ரொம்ப சீரியஸ் கிரைசிஸ்னால் கவர்னர் வருவார். அவர் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். ஆர்.என். ரவியை விட இப்போ வந்திருக்கிறவர் ஆபத்தானவர். திஸ் மேன் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு RSS மேன். கேரளாவில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அவர். ரவியாவது ஒரு பியூரோக்ராட்டு. திஸ் மேன் இஸ் எப்படி சொல்கிறது, ஃபுல் ஃப்ளெஜ்டு RSS கேடர். ஆகவே அவங்களுக்கு நெருக்கடிகள் வரும். எலெக்ஷனுக்கு பிறகு ஆட்சி அமைக்க அழைப்பதிலும் கூட. ஆமாம், ஆளுக்கு 10 சீட்டு 10, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. திமுக கூட்டணிக்கு 90, அதிமுகவுக்கு 80, கூட்டணிலாம் சேர்த்தா அதிமுக 92 வருதுன்னா இந்த அம்பையர் இஸ் அவர்ஸ். எம்பையர் இஸ் அவர்ஸ். 80 பெருசா 90 பெருசானா 80 தான் பெருசுன்னு கவர்னர் ஒரு புது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுப்பார். நீ ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்னர் சேஞ்ச் பண்ணது இவங்களுக்கு பெரிய நெருக்கடி தான். பட் இவங்க ஏதோ கால்குலேஷனில் இவங்க இருக்காங்க. கடந்த காலத்தில் NTR MLAs எல்லாம் கூப்பிட்டு போய் ஜனாதிபதி மாளிகையில் பரேட் விட்டார் 83ல். அந்த மாதிரி அது மாதிரி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் கவர்னர் மாற்றம் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அது தமிழ்நாட்டுக்கு செக் வைக்கிறதுக்கான கண்டிப்பாக செக் வைக்க அவங்களுக்கு ஒரு லாங் ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சி வந்துடும், நம்ம கொலிஷன் கவர்மெண்ட் தான்றாங்க. போஸ்ட் அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல மேபி நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே ஒரு 4-5 ஷார்ட் ஃபால் ஆனாலும் அவர் இருக்கிறத வச்சு நான் தான் ஃபஸ்ட்டு போனாலும் கூப்பிடணுமா இல்லையாங்கிறது நீ ஒத்துக்கிட்டா கூப்பிடுவோம், இல்லைன்னா டிஎம்கே கூப்பிடுவோம். 80 பெருசா 90 பெருசுனா இப்போ திமுக 90 இருக்குது, அதிமுக 80 இருக்குதுன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் தான் என்ன கூப்பிடுன்னு ஸ்டாலின் போனார்னா, என்டிஏ கண்ட்ரோலில் பிஜேபி இருக்குன்னு, கண்ட்ரோலில் ஏடிஎம்கே இருக்குன்னா அவன் 80 பேருக்கு ஆளை தான் கூப்பிடுவாங்க. கவர்னர் கூப்பிட்டு 15 நாள் 22 நாள் டைம் கொடுத்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுன்னா அதுக்குள்ளே 1000 நடக்கும். ஜெயிக்கிறது பெருசு இல்லை. திமுக எவ்வளவு வாங்கி ஜெயிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு போக்குறாங்கன்றதை பொறுத்த விஷயம் தான். இவங்க பீஸ்ஃபுல்லாக ஆள முடியுமா இல்லையாங்கிறது பார்ப்போம் சார். 2026 அடுத்து ஒரு 48 to 72 ஹார்ஸ்க்குள்ள நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு விஜய் பொசிஷன் ஸ்மோக்கும் கிளியர் ஆகிடும். ஸ்கை வில் பி கிளியர்னு நம்பலாம். ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கும் கருத்து சார்.